அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நம்மிடத்திலே எந்த உதவியையும் அவர் எதிர்பார்க்காதபடிக்கு நமக்கு தேவையான இரக்கத்தையும் அன்பையும் நமக்கு கொடுக்கும்படியாக அவர் காத்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்துல அப்படி யாருமே இருக்க முடியாது. நீங்கள் எனவே அவரை நம்புங்கள். உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல அவர் இரக்கம் பாராட்டி உங்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். எனவே இந்த செய்தியோடு இணைந்திருங்கள். நான் முடிவிலே உங்களுக்காக ஜெபிக்கிறேன். In the Old Testament there is another example. When you turn with me to 2 Samuel chapter 18 verse 33. We know the story. We know the situation. Not the story. It is an incident also. Okay. You know, Absalom. He was trying to become the king, replacing David. But as per God's plan, Solomon should be the king. Okay. Now, Absalom was trying to destroy the plan of David with the help of Ahithophel. யாரு என்ன தோப்புல? நம்ம ஊரில் மாந்தோப்பு, சாமி தோப்பு, எல்லா தோப்பும் இருக்கும். இது அகித்தோப்பல்னு ஒரு ஆள் இருந்தார். இந்த அகித்தோப்பலுடைய ஆலோசனை என்ன இருந்தது? இந்த அப்சலோமுக்கு ஃபேவரபிளாக தான் இருந்தது. இந்த ராஜாவாகிய தாவீதை எப்படியாவது தள்ளிடணும் அப்படின்னு. யாருக்கு? அப்சலோமுடைய பிளான். Absalom was son of David. David knew that Absalom is trying to, destroy the plans of David and become the king. Still, he loved his son very much, very much. He did not say, you are doing something against my will. He did not say, நம்ம ஊரில் துரோகி சொல்லிடுவோம். என் பிள்ளை உன்னை பெத்தனா எனக்கு, நான் பெத்த நாள் சாரி உன்னை பெத்தது எனக்கு ஒரு கேடு தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்துடும். அவனை மகனை திட்டி ஏதாவது பண்ணியிருப்போம். அந்த யோவாபு, இந்த தாவீதுடைய அந்த படைத்தளபதி ஆலோசகர்கள்லாம் சொல்கிறாங்க, எப்படியாவது நம்ம அப்சலோமை தீர்த்து கட்டிடலாம் அப்படின்னு. எல்லாருடைய பிளான் அதுதான். ஆனால் தாவீது சொல்கிறான், தயவு செய்து என் பிள்ளையை கொன்றாதீங்க. பிள்ளை அப்பாவை கொல்ல வரான், அந்த பிளான்லாம் வச்சிருக்கிறான். எப்படியாவது அப்பாவுடைய பிளானை என்ன பண்ண முறியடிச்சிட்டு தான் அந்த இடத்துல ராஜாவாக வரணும் அப்படின்னு பிளான் இருக்குது. இது அப்பாவுக்கும் தெரியும். மகன் என்றதான ஒரு சூழ்நிலையில் தாவீது சொல்கிறான், தயவு செய்து என் மகனிடத்தில் நீங்கள் தயவாய் நடந்து கொள்ளுங்கள், தயவாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். நீங்கள் என்னன்னாலும் செய்துக்கோங்க, ஆனால் என் பிள்ளையாண்டான என்ன செய்கிறாங்க, நீங்கள் கவனமாக தயவாய் நீங்கள் நடத்துங்கள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். இதோடைய பிள்ளைகளே, இது இப்போ நான் ஏற்கனவே ஒரு தடவை 2 தடவை பேசி நான் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். இல்லை இன்றைக்கி நான் ரொம்ப டீப்பாக போக விரும்பலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இந்த தாவீது 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது வாசிப்போம். அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி கெவுனிவாசனின் மேல் வீட்டிற்குள் ஏறி போய் அழுதான். அவன் ஏறி போகையில், என் மகனாகிய அப்சலோமே, என் மகனே, என் மகனாகிய அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தேனானால் நலமாயிருக்கும். அப்சலோமே, என் மகனே, என் மகனே என்று சொல்லி அழுதான். பாருங்க, தன் மகனுடைய திட்டத்தை அறிந்த பின்பும், இங்கே பாருங்க கீழே போட்டிருக்குது 5வது வசனம் வாசிக்கிறது, பிள்ளையாண்டானாய் அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாய் நடப்பீங்கள் என்று கட்டளையிட்டான். இப்படி ராஜா அப்சலோமை குறித்து அதிபதிகளுக்கெல்லாம் கட்டளையிட்டதை ஜனங்கள் எல்லாரும் கேட்டிருந்தாங்க. எல்லாருக்கும் தெரியும், தாப்பனுக்கு விரோதமாக வருகிற மகனை இந்த அப்பா ரொம்ப கைண்டாக நடத்துகிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போவும் பாருங்க, இந்த சம்பவத்தை கேட்குறோம். அந்த யார் கர்வாலி மரத்தில் அவன் தொங்கிட்டு இருக்கிறான். தொங்கி அதுக்குள்ளே ஒருத்தன் வந்து கொண்டுட்டான் வச்சுக்காங்க. ஆனால் சத்தம் போட்டு அழுகிறான், ஐயோ உன்னுடைய ஸ்தானத்தில் நான் மரித்திருந்தால் அது நலமாக இருந்திருக்குமே என்று சொல்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் I want to tell you, my Lord Jesus, He died on the same place where I am supposed to die. Amen. தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை இறந்த ஸ்தானத்தில் தான் இறந்திருந்தால் நலமாக இருந்திருக்கும் என்று சொன்னேனோ,
அந்த இடத்துல தானே, அதே மாதிரி தானே என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார். அதுதான் அவருடைய அன்பு. தேவனுடைய அதான் சொல்றாரு, அப்சலோமே அப்சலோமே, என் மகனே, என் மகனாகிய அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக சத்தேனானால் நலமாயிருக்கும் என்று சொல்வதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் அப்படித்தான் இருக்காரு. நம்ம அவருக்கு விரோதமாக என்னதான் செய்தாலும் அவர் சொல்கிறாரு, என் பிள்ளை சாகக்கூடாது, நான் சாகுறேன் அப்படின்னு தான் என்ன ஆண்டவர் மரித்தார். இன்றைக்கு இது நம்ம யாராவது கொஞ்சம் யோசித்து பார்க்குறோமா? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆமென், நான் அவர்களுக்கு இறங்கும்படி காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்ததாக 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 2 Samuel chapter 19 verse 4, அதை வாசிக்கும் பொழுதும் வாசிப்போம். ராஜா தன் முகத்தை மூடிக்கொண்டு மகா சத்தமாய், என் மகனாகிய அப்சலோமே, அப்சலோமாகிய என் மகனே, என் மகனே என்று அலறிக்கொண்டிருந்தான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. மகன் இன்றைக்கு இருக்கிற நிலைமையில பார்த்தீங்கன்னா, தவறு செய்தா தகப்பன் அவனை கொல்லுங்க, ஏன் என்னுடைய பதவிக்கு என்னுடைய ஸ்தானத்திற்கு அவன் ஒரு வேட்டு வைக்க வந்துட்டானா நான் அவனை சும்மா விட மாட்டேன். அப்படி தான் இன்றைக்கி தகப்பன்மார் இருப்பாங்க. ஆனால் இந்த தகப்பன் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட தகப்பன், அதுதான் பரலோக தகப்பனுடைய குணாதிசயம். தேவனுடைய பிள்ளைகளை அலறுகிறதான ஒரு குணாதிசயத்தை நாம் பார்க்கிறோம். அதனால தான் ஆண்டவர் தாவீதை என் இருதயத்திற்கு நான் ஏற்றவனாக கண்டேன் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் எழுதி வச்சிருக்காருங்க. இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகளை குறித்து நம்ம எப்படிவா இருக்கிறோம்? இந்த தேவன் இறங்குகிற தேவன். 10 minutes கொடுங்க, பட்டுன்னு முடிச்சிடுறேன். ஓகே, அப்போ ஆண்டவர் நமக்கு இறங்குகிறதுனால அவர் நம்ம என்ன செய்ய மாட்டார்? முதலாவது அழிக்க மாட்டார். He will not destroy us, but he will be kind to us. Let us turn our Bibles to 2 Kings chapter 13 verse 23. ஆமென். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நம்ம வாசிக்கிறோம். பின்பகுதியை வாசிப்போம். ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு செய்த தமது உடன்படிக்கையின் நிமித்தம் அவர்களை அழிக்க சித்தமாயிராமல் அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்மை அழிக்க அவர் சித்தம் கொள்கிறவர் அல்ல. நமக்கு அவர் இறங்குகிற தேவன். அவர் ஆபிரகாம், ஈசாக்குடைய முற்பிதாக்களோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர் நினைத்து அவர் நம்மை அழிப்பதற்கு சித்தம் கொள்கிறவர் அல்ல. அவர் தம்முடைய முகத்தை விட்டு நம்மை விலக்குகிறவர் அல்ல. ஆனாலும் நம்மை நினைத்தருளுகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை நினைத்தருளுகிற தேவனாய் இருக்கிறதுனால தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று. விசுவாசிக்கிறவங்களோ அல்லையா சொல்லுங்க. ஆமென். அந்த நினைத்தருளுகிற ஒரு தேவன், because he is mindful of us, he blesses us. Such a wonderful God. That is what we read. And also he is graceful to people, whether you are weak, whether you are simple or humble. வாசிப்போம். சங்கீதம் 72:13. Psalm 72 verse 13. அப்போ அங்கே தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? சங்கீதம் 72:13ல, God is graceful to his people, those who are weak. You might be thinking that you are poor or you are needy. வாசிப்போமா? பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. You might think that you are weak in faith. You might think that you are weak in your knowledge in the Bible or understanding of the Bible. You might think that you are weak in your physical body or whatever you think. And you might be thinking that you are poor and needy. அதான். ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறாரா? நமக்கு இறங்குகிற தேவன். Whatever situation you might be in, but God is kind. And God is going to save you. God is going to protect you. ஆமாம், தமிழர்களோடு அவர் இறங்குகிற தேவன். அதோடு மாத்திரமல்ல, எரேமியாவின் புத்தகம், ஜெரமியா chapter 12 verse 15,
he says that God is not going to plug us out. Amen. நம்ம ஆண்டவர் பிடுங்குகிற தேவன் அல்ல என்று வாசிக்கிறோம். எரேமியா 12:15 வாசிப்போம். அவர்களை நான் பிடுங்கி போட்ட பிற்பாடு நான் திரும்பவும் அவர்கள் மேல் இறங்கி அவர்களை தங்கள் தங்கள் சுதந்திரத்துக்கும் தங்கள் தங்கள் பூமிக்கும் திரும்ப பண்ணுவேன். ஆமென். பாருங்க, ஒருவேளை நம்ம செய்த தவறின் நிமித்தமாக நீதியின் தேவன் நமக்கு நீதி செய்திருக்கலாம். Because he is a God of justice. He might have done something because of our actions, but still அதான் சொல்லப்படுது, அவர் நம்மளை பிடுங்கி போட்டிருந்தாலும் அவர் நமக்கு இறங்கி, ஏதோ கோபத்தில் என் பிள்ளையை அடிச்சிட்டேன், ஏதோ கோபத்தில் நான் நீதி செய்யணும், அதனால அந்த பையனை நான் நீதி செய்தது உண்மைதான், இல்லைன்னு சொன்னால் என்ன நினைப்பாங்க, இப்போ மகனுக்கு நீ ரொம்ப ஃபேவராக இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படின்னு நான் என்ன செய்தேன், அவங்கள பிடுங்கி போட்டது உண்மைதான். ஆனாலும் நான் இப்பொழுது என்ன செய்ய வருகிறேன், என்னுடைய வார்த்தை சொல்கிறது, திரும்பவும் அவர்கள் மேல் இறங்குவேன் என்றது. அதாவது I have compassion, I will return and have compassion on them and bring them again, every man to his heritage and every man to his land. கர்த்தர் அப்படி நம்ம மேல் இறங்கி நம்மை பிடுங்கி போடாதபடிக்கு அவர் நம்மை திரும்பவும் நாட்டுவார், நம்மை திரும்பவும் நிறுத்துவார், நாம் ஓங்கி படரும்படிக்கு உதவி செய்வார். வாசிப்போம் சகரியாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். சகரியா சாப்டர் 10 verse 6. இந்த வசனத்தை நாம் தியானித்து, நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன், அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். Amen. See, I will strengthen the house of Judah. Amen. யூதா வம்சத்தாரை என்ன செய்வேன், பலப்படுத்துவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? யூதா வம்சத்தார்னா யாரு? People those who praise God, people those who give glory to God, people those who give adoration to God, those who are people for their house of Judah. அடுத்தது யோசேப்பு வம்சத்தாரை என்ன செய்வேன், ரட்சிப்பேன். யோசேப்பு வம்சத்தாரனை யாரு? நீங்கள் எல்லா சூழ்நிலையிலும் புறக்கணிக்கப்படலாம், நீங்கள் உதாசீனப்படுத்தப்படலாம், நீங்கள் விலைக்கு விற்கப்படலாம், நீங்கள் அடிமையாக நீங்கள் எங்கேயாவது இருக்கலாம், உங்கள் மேலே அணியாமல் என்ன செய்வாங்க, பழியாக குற்றம் சாட்டுவாங்க இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நீங்கள் யோசேப்பு அந்த சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வார், உங்களை ரட்சிப்பேன் என்று சொல்லி அவர்களை நான் என்ன செய்வேன், திரும்ப நிலைக்க பண்ணுவேன். I will bring them again to place them because I have favor for them. I am kind upon them. I am kind upon them. வந்து பிள்ளைகளுக்கு இந்த mercy அந்த வேர்டெல்லாம் கைண்ட் சொல்கிறேன். ஓகே, அப்போ அதோடு மாத்திரமல்ல, ஸோ ஐ டோல் யூ அவர் காட் இஸ் எ கிரேசியஸ் காட். ஐ மீன், ஸோ இன்னும் அடுத்தது எனக்கு கீழே உள்ள ஆசீர்வாதம் என்ன தெரியுங்க, அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள், நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். I will hear them. That means God is going to answer all your prayers and God is not going to cast you off, but He will always he will have you embraced. I mean, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக ஒரு வசனம் நம்ம வாசித்து முடிப்போம். அப்போ இந்த தேவன் நமக்கு எல்லாம் இரக்கம் பாராட்டுகிற தேவன், நமக்கு இறங்கி நன்மை செய்கிற தேவன். So what is our duty? What we have to do? That I am going to read from Gospel according to St. Mark chapter 5 verse 19. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிப்போம். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளையெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். ஆமென். ஒரு அறையிலே சொல்லுவோமா? பாருங்க, அங்க ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்கு பிசாசு பிடித்திருந்தது. ஆண்டவர் அவனுடைய பிசாசு அவனை விடுதலையாக்கி அவனை சுஸ்தமாக்கினார். அப்பொழுது அவன் என்ன கேட்குறான், அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கும்படி
உத்தரவு அவன் கொடுக்க அவன் கேட்டிருக்கிறான். He is praying that he wants to be with Jesus. It is good idea. It is a good decision. But there are times we have to share our testimonies to other people. Everybody knew that he was a possessed man. உங்களுக்கு தெரியும், ஏசன்னா அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். ஆந்திராவில் இருந்தார். இப்போ இறந்து போயிட்டார். கர்த்தருக்குள் நித்திரையடைந்த ஒரு ஊழியக்காரர் நமக்கு தெரியும். நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கார். அந்த ஊழியக்காரர் பிசாசு பிடித்து தெருவெல்லாம் அலைவார். உடுப்பு இல்லாமல், ட்ரெஸ் இல்லாமல் அலைவார். போய் ஹோட்டலில் இருக்கிற, வெளியில் இருக்கிற தொட்டியில் போய் இலையை எடுத்து சாப்பிடுவார். இதெல்லாம் நடந்த விஷயம். அவர் சாட்சியாக சொன்ன விஷயம். எல்லாம் சாப்பிடுவார். அங்கே போயிட்டு எல்லாம் போய் சாப்பிடுவார், அதை பண்ணுவார், எல்லாம் பண்ணிகிட்ருப்பார். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஆண்டவரை அவரை தொட்டார். ஒரு வீட்டில் ப்ரேயர் நடந்தது. அந்த வீட்டில் ப்ரேயர் நடந்தோடனே இவர் போய் சும்மா வெளியில் உட்காந்து சும்மா இவர் பைத்தியக்காரமாக இவர் உட்காந்து இப்படி பார்த்துட்டே இருந்திருக்கார். பைத்தியக்காரன் தானே மாதிரி. அந்த வீட்டில் ஜெபம் பண்ணியிருக்காங்க. சும்மா ஈவினிங் ஃபேமிலி ப்ரேயர். அந்த ஜெபத்தில் ஆண்டவர் இந்த பைத்தியக்காரனாக இருந்த இந்த ஏசன்னாவை, இவருக்கு ஏசன்னா இல்லை பேர பேர், பிடிச்சி ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தி அவர் சுகமாயிட்டார். நேராக என்ன பண்ணார், வீட்டுக்கு போனார்னா வீட்டில் யாரும் இவ்வளோ ஏற்றுக்கலை. இவன் பைத்தியக்காரன் வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு துரத்துறாங்க. இவர் சொல்கிறார், எனக்கு பழைய ட்ரெஸ் எல்லாம் கொடுங்க, எனக்கு ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறேன் சொல்லிட்டு போய் கேட்க போகிறாரு. இன்றைக்கி ஆண்டவர் தான் சொல்கிறாரு, நீ என் கூட இருக்கணும், எப்பவுமே இருக்கலாம் என் கூட, ஆனால் நான் சொன்னதை பிறருக்கு போய் அறிவி. கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு அறிவி. ஒரு அளவில் சொல்லுவோமா? இன்னைக்கு how many of you are proclaiming to others what God has done to us? This is what we have to do. We know God is a gracious God. We know God is a good God. God is very kind. God is very, nice and everything. But still, are we telling to others about what God has done in our life? This is what today God is expecting from us. Let's all close our eyes. நாம கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீங்கள் எங்களுக்கு இறங்கி செய்த நன்மைகளை நாங்கள் பிறருக்கு சொல்ல தேவனே எங்களுக்கு உதவி செய்திருளோம் அப்பா. அநேக வேளைகளில் நாங்கள் ஏனோ தானோவென்று இருக்கிறோம். ஆண்டோடைய அற்புதத்தை பெற்றுக்கொண்ட பின்பும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட பின்பும் சுயநலமாக வாழ்கிற நேரங்கள் உண்டு. எங்களை மன்னியும். எங்களை ஒரு முறை கூட இவ்விதமான குற்றங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்திடலும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தாழ்த்தி இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கேட்ட வார்த்தைகளை நாங்கள் மனதில் கொண்டு உம்மிடத்தில் நாங்கள் திரும்பி வரவும், உம்முடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும், உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் தேவனே எங்களுக்கு உதவி செய்திடலும். கிருபையால் எங்களையும் சபை மக்கள் அனைவரையும் மூடி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு இறங்குகிறவர். எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறவர். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். உங்களுக்காக இறங்கி உங்கள் வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல என்னென்ன அற்புதங்கள் வேண்டுமோ, என்னென்ன ஆசீர்வாதங்கள் வேண்டுமோ அதை அவர் செய்வார். நான் அதற்காக ஜெபிக்க போகிறேன். நம்ம எல்லாரும் இந்த ஜெபத்தில் இணைந்து கொள்வோம். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில எந்த இடங்களிலே உம்முடைய இரக்கம் தேவைப்படுகிறதோ அந்த இடங்களிலே நீர் அவர்களுக்கு இறங்கி ஒரு அற்புதத்தை செய்திடணும். வேலை ஸ்தலத்திலாக இருக்கட்டும், குடும்பத்திலாக இருக்கட்டும், சமுதாயத்திலாக இருக்கட்டும், எப்படியாவது உம்முடைய இரக்கம் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. நீர் அவர்களுக்கு இறங்கி ஒரு அற்புதத்தை செய்திடலும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா பிசாசின் கிரியைகள், வல்லமைகள், அதிகாரங்கள், அந்தகார சக்திகள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் நிர்மூலம் பண்ணுகிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மாறாதவர், சொன்னதை
தேவன் நல்லவர், வாக்கும் மாறாதவர், சொன்னதை செய்பவர், கைவிடவே மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். உன்னதத்தில் அமர செய்வார், இஸ்ரவேலின் தேவனவர். உன்னதத்தில் அமர செய்வார், இஸ்ரவேலின் தேவனவர். தேவன் நல்லவர், வாக்கும் மாறாதவர், சொன்னதை செய்பவர், கைவிடவே மாட்டார். நம் தேவன் நல்லவர், வாக்கும் மாறாதவர், சொன்னதை செய்பவர், கைவிடவே மாட்டார். சித்தம் செய்தார் நடத்திடுவார், பொய்யுரையா தேவனவர். சித்தம் செய்தார் நடத்திடுவார், பொய்யுரையா தேவனவர். கலங்காதே திகையாதே, கர்த்தர் உந்தன் நடுவில் உண்டு. கலங்காதே திகையாதே, கர்த்தர் உந்தன் நடுவில் உண்டு. நம் தேவன் நல்லவர், வாக்கும் மாறாதவர், சொன்னதை செய்பவர், கைவிடவே மாட்டார். நம் தேவன் நல்லவர், வாக்கும் மாறாதவர், சொன்னதை செய்பவர், கைவிடவே மாட்டார். புதிய ஆண்டில் புதிய கிருபை, புதிய ஆசி தந்திடுவார். புதிய ஆண்டில் புதிய கிருபை, புதிய ஆசி தந்திடுவார். நம்பிடுவார், ஜெயித்திடுவார், கைவிடாத தேவனவர். நம்பிடுவார், ஜெயித்திடுவார், கைவிடாத தேவனவர். நம் தேவன் நல்லவர், வாக்கும் மாறாதவர், சொன்னதை செய்பவர், கைவிடவே மாட்டார். நம் தேவன் நல்லவர், வாக்கும் மாறாதவர், சொன்னதை செய்பவர், கைவிடவே மாட்டார்.